ஒன்று கொரிந்தியர் 10:10 அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். முறுமுறுப்பு என்பது அது நீங்கள் மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு பாவமே இல்லை. முணுமுணுக்கிறதுன்னு வாங்க, அதாவது எதிர்த்தும் பேச மாட்டாங்க, வாக்குவாதமும் பண்ண மாட்டாங்க, திட்டவும் மாட்டாங்க, முணுமுணுப்பாங்க. அது ஒரு பெரிய பாவமா? அதுவும் சங்காரக்காரனாலே அழிக்கப்படுவதற்கு அந்த அளவுக்கு அது பாவமா என்கிற மிகப்பெரிய கேள்வி எழும்புது. ஆனால் அவங்க ஒரு தடவை இல்லை, 10 தடவை முறுமுறுத்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே பிரயாணம் பண்ணின போது 10 முறை முறுமுறுத்தார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எண்ணாகமத்தில் அதை நம்ம படிக்கிறோம். அதனால் ஏதோ ஒரு தடவை முறுமுறுத்தவுடனே கர்த்தர் அவங்கள தண்டிச்சிட்டாரு. திரும்ப திரும்ப 10 தடவை அதே காரியத்தை அவர்கள் செய்தார்கள். இந்த முறுமுறுக்கிறது அது பார்க்குறதுக்கு ரொம்ப சாதாரணமாக தெரியும், ஆனால் அது பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். அதனால் நாம் அதாவது என்ன பிரச்சனை அதை சொல்லலாம், அது தப்பு இல்லை. இப்போ கொசு ரொம்ப இருக்குது சொல்லலாம், கொசு ரொம்ப கடிக்கி, காற்று இல்லை, தண்ணி இல்லை, அதெல்லாம் சொல்லலாம், தப்பு கிடையாது. நம்முடைய குறைகளை நம்ம சொல்லலாம், சாதாரணமாக சொல்லணும். முறுமுறுக்கிறதுன்றது வேறு. முறுமுறுப்பு அப்படின்றது வெறும்னா அது வெறும் முணுமுணுப்பு அல்ல, அதில் இருக்க வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். என்ன சொன்னாங்க? நாங்கள் எகிப்திலே இருந்திருக்கலாம், நாங்கள் இப்போ ரட்சிக்கப்படாமலே இருந்திருக்கலாம். நான் ரட்சிக்கப்படாமல் இருந்தப்போவே நல்லா தான் இருந்தேன், நான் பாவியாக இருந்தப்போவே நல்லா தான் இருந்தேன். நான் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டேனோ அன்னையிலேருந்து எனக்கு பெரிய சோதனை, ஒரே பாடு, ஒரே உபத்திரம். நான் ஞானசானம் எடுக்காமல் இருந்திருக்கலாம். ஏதோ ரட்சிக்கப்பட்டேன், ஞானசானம் எடுக்காமல் இருந்தேன், அது அப்படியே இருந்திருக்கலாம். ஞானசானம் எடுத்த பிறகு தான் சோதனை. பரிசுத்தாவியை பெற்றால் பெரிய வல்லமன். நாங்கள் பரிசுத்தாவியை பெற்றதுலேருந்து ஒரே போராட்டம். பெறாமலே இருந்திருக்கலாம் பரிசுத்தாவியை, ஞானசானம் எடுக்காமலே இருந்திருக்கலாம், ஊழியத்துக்கே வராமல் இருந்திருக்கலாம், வெறும் விசுவாசியாக இருந்திருக்கலாம். விசுவாசியாக இருந்த வரைக்கும் நான் நல்லா தான் இருந்தேன். என்றைக்கு ஊழியக்காரனாக ஆனோனோ அன்னையிலேருந்து, என்றைக்கு ஊழியம் செய்ய ஆரம்பிச்சனோ அன்னையிலேருந்து ஒரே போராட்டம். இப்படி சொல்வது தான் முறுமுறுப்பு. அது வெறும் சத்தத்தின் அளவை மட்டும் அது குறிக்கலை, அது வெறும் முணுமுணுப்பு அல்ல, அது மிகவும் முறுக்கான வார்த்தைகளை பேசுவது. இந்த மாதிரிலாம் பேசினாங்க. நாங்கள் அங்கேயே செத்துருப்போம், அங்கே நல்ல கல்றை இருக்குது எகிப்தில், இங்கே கல்றையும் இல்லை, ஒன்றும் இல்லை, வனாந்திரம், இப்படியெல்லாம் பேசினாங்க. அங்கே வெங்காயம் இருந்துச்சு, வெள்ளைப்பூண்டு இருந்துச்சு, மீன் இருந்துச்சு, இங்கே ஒன்றும் இல்லை, தினமும் அந்த மண்ணாக தான், அது சலிச்சு போச்சு, இப்படியெல்லாம் முறுமுறுத்தாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்கணும், நேரில் கேட்டிருக்கலாம். எங்களுக்கு மண்ணாவே சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு, ஒரு சேஞ்சுக்கு வேறு கொடுங்க, இவ்வளோதான், இவ்வளோ கேட்டிருக்கலாமே. அதான் அவர்கள் முறுமுறுத்தார்கள். முறுமுறுப்பு அது நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட முறுமுறுக்கிற சோதனை வருவது ரொம்ப சாதாரணமாக வரும். ஒரு வாகனத்தை பிடிக்கிறதுக்காக போகிறோம், பல மணி நேரம் அந்த வாகனம் தாமதம், காற்று கிடக்கிறோம், கண்டிப்பாக முறுமுறுப்பதற்கான சோதனை ஏவுதல் வரும். நம்ம ஒருத்தர் அழைச்சிட்டு போய் சரியாக தங்க வைக்கலை, தங்குற இடம் சரியில்லை, நிச்சயமாக ஒரு முறுமுறுப்பு வருவதற்கு வாய்ப்புண்டு. அதுக்கு பதிலாக நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதுக்காக அதை சகிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு இல்லை. குறைகள் இருக்குது, வசதி குறைவு இருக்குது, அதை சகிச்சுட்டு அது இருக்கணும் இல்லை. ஜெபம் பண்ணலாம், அதுக்கு முயற்சி பண்ணலாம். இப்போ தண்ணி இல்லை, தண்ணீருக்காக ஜெபம் பண்ணலாம், தண்ணீருக்காக முயற்சி எடுக்கலாம், தண்ணீரை பெறுவதற்கு என்ன வழின்னு யோசிக்கலாம், ஆலோசனை கேட்கலாம், முயற்சி எடுக்கலாம். அதுக்காக முறுமுறுத்து தண்ணி இல்லாத காட்டில் கொண்டு போட்டானுங்க என்ன அப்படின்னு சொல்கிறதுனால ஒன்றும் நடந்துட போகிறதில்ல. அதனால் முறுமுறுக்கிறதுக்கு சரியான மாற்று மருந்து ஸ்தோத்திரம், ஆண்டவரை துதிப்பது. பவுல் அதை செஞ்சான், பவுலும் சீலாவும் அதை செஞ்சாங்க. சிறைச்சாலையில் அவங்கள கொண்டு சட்டையெல்லாம் கிழித்து நல்லா அடித்து காலை கொண்டு தொழுமரத்தில் மாட்டி உள்காவலரையில் வச்சுட்டாங்க. அவங்க ராத்திரியெல்லாம் ஆண்டவரை துதித்து பாடினாங்க, ஜெபம் பண்ணாங்க. முதல்ல ஜெபம் பண்ணுவது ஆச்சரியம் அல்ல, ஏன்னா அப்படி அடி தாங்க முடியல, சட்டையெல்லாம் கிழிச்சாச்சு, காலை வேற உள்காவலரில் மாட்டியிருக்கு, தொழுமரத்தில் மாட்டியிருக்கு காலை.
இன்றைக்கு பாஷையில் சொல்கிறதுனா காலையும் சங்கிலி போட்டு கட்டிட்டாங்க. இன்றைக்கு பாஷையில் சொல்கிறதா இருந்தால் காலை அசைச்சி நிம்மதியாக தூங்க முடியாது. அதாவது சங்கிலி போட்டால் கூட கொஞ்சம் லூஸாக இருக்கும், கொஞ்சம் காலை நம்ம இஷ்டத்துக்கு அசைச்சிக்கலாம், திருப்பிக்கலாம், புரண்டு படுத்துக்கலாம். டைட்டாக மாட்டிட்டாங்க ஒரு மரத்தில் கால் ரெண்டையும். அதாவது புரண்டு படுக்க முடியாது, காலை அசைக்க முடியாது, அதனால் தூங்க முடியாது. அதனால் வேறு வழி இல்லாமல் ஜெபம் பண்ணாங்க. அப்புறம் ஆண்டு துதித்து பாடினாங்க. அது முறுமுறுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. யாராக இருந்தாலும் முறுமுறுத்துருப்பாங்க. அதான் வேதம் சொல்கிறது, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14-16 வசனங்களில் படிக்கிறோம். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் புற பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவில் குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும் செய்யுங்கள். பிலிப்பியருக்கு பவுல் எழுதுகிறான், நீங்கள் வசனத்தை பிடிச்சிக்கிட்டு பிரகாசிக்கிறீங்க. ஆனால் யார் நடுவில் நீங்கள் பிரகாசிக்கிறீங்க? கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவில் நீங்கள் பிரகாசிக்கிறீங்க. ஆனால் இன்னொன்று நீங்கள் செய்யணும். வசனத்தை பிடிச்சிக்கிட்டால் மட்டும் போதாது, பிரகாசித்தா மட்டும் போதாது, எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் செய்யுங்கள். முறுமுறுப்பு இல்லாமல் செய்யுங்க. நீங்கள் கோணலான மாறுபாடான சந்ததியின் நடுவில் சாட்சிகளாக இருக்கணும்னா, நற்சாட்சி பெறணும்னா முறுமுறுப்பு இல்லாமல் செய்யணும். ஒரு டிரைவர் வண்டியை முறுமுறுத்துக்கிட்டே ஓட்டிகிட்டு போகிறாரு, எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். நான் அடுத்த தடவை அந்த டிரைவர் வேண்டான்னு சொல்லிடுவேன். எனக்கு கார் ஓட்ட தெரியாது, அதனால் டிரைவர்களை தான் பயன்படுத்துறது உண்டு, ஆக்டிங் டிரைவர்ஸை. யாராவது முறுமுறுத்தாங்கன்னா, ஏன்னா சில நேரம் போகிற இடத்துல கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிரும், லேட் ஆயிரும். ஒன்று, ரெண்டாவது சில நேரம் போகிற பாதை சரியாக இருக்காது, குண்டும் குழியுமாக இருக்கும். சில டிரைவர் லேட்டானால் முறுமுறுப்பாங்க, சில டிரைவர் அந்த குண்டும் குழியுமாக பாதை சரியில்லைன்னா முறுமுறுப்பாங்க. அப்படி யாராவது முறுமுறுத்தாங்கன்னா சொல்லிடுவேன், அடுத்த தடவை அந்த டிரைவரை தயவுசெய்து அனுப்பாதீங்கன்றுவேன். டிரைவர்களை அனுப்புகிற ஒரு சகோதர இடத்துல. அதனால் நல்லா தான் ஓட்டுவார் அந்த டிரைவர், நல்லா ஓட்டுவார், ரொம்ப பாதுகாப்பாக ஓட்டுவார், ரொம்ப நேர்மையாக இருப்பார், உண்மையாக இருப்பார். ஆனால் முறுமுறுப்பார். இந்த டிரைவர் வேண்டான்னு சொல்லிடுவேன். இந்த டிரைவர் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல, முணுமுறுக்காமல் ஓட்டணும், அது ரொம்ப முக்கியம். அதனால் நான் முறுமுறுப்பு இல்லாமல் எல்லாத்தையும் செய்யணும். வசனத்தை பிடிச்சிக்கிட்டு பிரகாசிக்கிற அனுபவம் மட்டும் போதாது, எல்லாத்தையும் முறுமுறுப்பு இல்லாமல் செய்யணும். அதுதான் அதுவும் இப்போ ஏன்னா நம்மளை முறுமுறுக்க வைப்பாங்க. கோணலான சந்ததி மக்கள். எப்படிப்பட்ட மக்கள்? நம்மை சுற்றி வாழ்கிற மக்கள் கோணலான மக்கள். எப்படிப்பட்ட நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் எப்படிப்பட்டவர்கள்? மாறுபாடான மக்கள். அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா நமக்கு எரிச்சல் வரும், முறுமுறுப்பு தானாக வரும். வண்டி ஓட்டுறதை பார்த்தாலே சிலர் அந்த வண்டியை அந்த சைலன்சர்லாம் பிடுங்கி விட்டுட்டு காது அடைக்கிற மாதிரி சத்தத்தோட, மற்றவங்களுக்கெல்லாம் பயம் ஏற்படுற மாதிரி, ஈரக்குலை அத்து போகிற மாதிரி அவ்வளோ வேகமாக இங்கேயும் ஆடி அசைஞ்சு இப்படி அப்படி வளைஞ்சி ஓட்டுவாங்க. அதை பார்த்தாலே நமக்கு கோவம் வரும், எந்த மனுஷனுக்கும் கோவம் வரும். அப்படிப்பட்டவர்கள் நடுவில் நம்ம முறுமுறுக்காமல் இருக்கணும். அந்த மாதிரி சிலர் அணிகிற உடைகள், நான் கல்ச்சரல் போலீசிங் பண்ணுறதில்ல, அது என்னுடைய வேலை இல்லை. இருந்தாலும் சிலர் அணிகிற உடைகள் மிக 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 ஆபாசமாக இருக்கும். நான் என் கிராமங்களில் சிறிய பட்டணங்களில் அதை பார்க்கல, பெரிய பட்டணங்களுக்கு நான் போகிறேன். பெரிய பட்டணங்களில் சில நேரம் அவங்க அணிகிற உடை ரொம்ப ஆபாசமாக இருக்கும். அதை பார்த்தாலே அப்படியே கோவம் வரும், பல்ல அப்படியே கடிக்க வைக்கும். கோவம் வந்தால் பரவாயில்ல, பல்ல கடித்தா பரவாயில்ல, அதுக்கு மேலே முறுமுறுத்தக்கூடாது. ஏன்னா அந்த சன்னதி, ரொம்ப சிம்பிள் உதாரணம், 2 உதாரணம் சொன்னேன், எத்தனையோ இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு முறுமுறுக்கணும்னு வாய் வரும். முறுமுறுப்பு இல்லாமல் எல்லாத்தையும் செய்யணும். அதுதான் இந்த கோணலான மாறுபாடு உள்ள மக்கள் நடுவில் சாட்சியாய் வாழ்வதற்கான வழி. ஆமென்.